ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஐம் சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் தென் இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். லாஸ்ட் ஒரு 3 ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து அதிலே இன்டிமேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த நியூட்ரிஷன் ஃபால் அவுட் ஆஃப் ஸ்கூல் க்ளோசர். ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நியூட்ரிஷன் வந்து எப்படி குறையுது ஒரு குழந்தைக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக நியூட்ரிஷன்னாவே வந்து மிட் டே மீல் ஸ்கீம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு உங்களோட யூடியூப்பில் இருக்கு இல்லையா, ஸ்பீட் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ நார்மல்லேருந்து 0.7க்கு போய்க்கோங்க. அண்ட் ஏன் வந்து இப்படி நான் ஸ்பீடாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து 50% மேலே இங்கே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து நான் இவ்வளோ ஸ்லோவாக பேசிகிட்டு இருந்தேன்னா இட் வில் போர் தெம் அவுட் ஆல்சோ. ஸோ அதனால தான் நான் ஸ்பீடாக பேசுகிறேன். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த நான் ஸ்பீடாக பேசுகிறதோ இல்லை ஸ்லோவாக பேசுகிறதோ வந்து டைமிங் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து யூடியூப்பில் அந்த ஸ்பீடு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகே, நம்ம இப்போ கிளியராக இந்த ஆர்டிக்கலை வந்து டிகோட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா GS2ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸில் வரும். இப்போ வந்து இது வந்து மெயின்ஸ் GS2ல வரும். ஸோ நார்மலாக வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி நீங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றியும் வந்து நீங்கள் படிக்கணும். இதில் வந்து நம்ம ஆர்டிக்கலில் வந்துட்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றியும் பார்ப்போம், இந்த மிட் டே மீல் ஸ்கீம் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வந்து எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறது, நியூஸ் பேப்பர் பார்த்தேன்னா வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுக்குற நோட்ஸே கன்சால்டேட் பண்ணி நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதிக்கோங்க. ஸோ இதுவே நான் கன்சால்டேட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எப்போ எழுதுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் மண்டையில் வந்து சில திங்ஸ் வந்து ஏறும். ஸோ அது வந்து உங்களோட மெமரி டீப் மெமரியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் காது வழியாக மட்டும்தான் கேட்குறீங்க அண்ட் ஹேண்ட் ரிட்டனாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து ஃபேட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் நோட்ஸ் நீங்கள் கையால் எடுங்க. இன்கேஸ் நான் இப்போ நோட்ஸ் கொடுக்குறேன்னா நீங்களும் வந்து நான் இப்போ சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீக், ஸோ ஒரு வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த வீக் ஃபுல்லாக எழுதுனது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணாமல் சும்மா எழுதிட்டே இருந்தால் வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ எழுதுறதே வேஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். அண்ட் செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக படிக்கிறனால நான் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணணுமா, இதை ஃபாலோ பண்ணணுமா, அதை ஃபாலோ பண்ணணுமா நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு இருக்கீங்க. ரொம்ப கிளியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆர்டிக்கல் எடுக்கிறேன்னா இந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு இந்த ஆர்டிக்கலை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு தடவை உங்களோட திருப்திக்காக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நியூஸ் பேப்பரை விட அதிகமாக இதில் கன்சால்டேட் பண்ணி தான் வந்து எழுதியிருக்கேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்கேஸ் வந்து நியூஸ் பேப்பர் தானாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் சைடில் வச்சுட்டு நான் சொன்னக்கப்புறம் அது ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி கம்பைலேஷன் எது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்சைட்ஸா விஷனா இதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் அது வந்து உங்களோட இது. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து நான் வந்துட்டு மந்த்லி கம்பைலேஷனுக்கு ஜம்ப் பண்ண மாட்டேன். பட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே உங்களுக்கு போதும். படித்ததே திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ மந்த்லி கம்பைலேஷன் 1, 2, 3, 4ன்னு போகாதீங்க. பட் ஏதாவது ஒரு மந்த்லி கம்பைலேஷன் வச்சுக்கிறது நல்லதான். பட் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் மந்த்லி கம்பைலேஷனுக்கு போகாதீங்க. ஓகே, ஐ வுட் நாட் ப்ரிஃபர் யூ கைஸ் டு கோ டு தட். அண்ட் வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 rupees கோர்ஸில் வந்து இது இருக்குது இல்லையா? ஸோ 500 rupees கோர்ஸில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கம்பைலேஷன் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இப்போது டெய்லி வீடியோஸ் நான் எடுக்கிறேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மந்த் எண்டில் இப்போ நவம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா மந்த் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாக இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸாக வந்துட்டு 50 பேஜில் கவர் பண்ணி எடுப்பேன் அது உங்களுக்கு. ஸோ அது வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அதை நான் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணவே மாட்டேன். பட் டெமோ வீடியோஸாக போஸ்ட் பண்ணுவோம். ஒரு 4-5 ஆர்டிகல்ஸ் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கொஷின்ஸ் வந்து அந்த நான் சொல்ல போகிற கம்பைலேஷன்லேருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் இன்சைட்ஸ் கொடுக்கறதுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் GS2ல வருதுன்னு சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து சோஃபி அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டேட் ஆஃப் த
ஸ்டேட்டுக்கு ST18 வரும். ஸோ ஸ்டேட் ஆஃப் த ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இந்த வேர்ல்டு ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ 2020 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 2020 ஒரு ரிப்போர்ட் கூட கேட்கல. எல்லா வருஷமும் அட்லீஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் வந்து ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். பட் 2020 வாஸ் ஐ திங்க் இட் வாஸ் வெரி மச் அன்பிரடிக்டபிள். ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டுமே கேட்கல. அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஐ ஹோப் மேபி 2021 கேட்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. அண்ட் FAO அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. FAO மட்டும் கிடையாது, நிறையா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அவங்க நிறைய UN ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் தான் சோஃபி ரிப்போர்ட், ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்டு ரிப்போர்ட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக வந்து 370 மில்லியன் பீப்புள் மிஸ்ஸிங் அவுட் ஆஃப் மீல்ஸ். பீப்புள் இந்த சென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. பல்க் வேர் இன் இந்தியா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வராங்க இல்லையா. ஸோ அதில் நிறைய பேர் வந்து காலையில் வரும்போது, காலையிலன்ட்டு இல்லை 3 நேரமும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் அந்த ரொட்டீன் எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வரதே வந்துட்டு அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காஸ்க்காக தான் வராங்க. ஸோ approximately 370 around the world million students around the world வந்து missing on the meals. ஸோ நிறையா வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சோலாக வந்து மெயின்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ரிப்போர்ட் பை இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் யூனிசெஃபும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து நிறைய சில்ட்ரன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைசிஸ்னால நிறைய பேர் வந்து வேலைக்கு போய் பழகிட்டாங்க. சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை கர்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து மிட் டே மீல்ஸ் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைட் டு எஜுகேஷன்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷனால் நிறைய குழந்தைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சனால அதுக்கு பழகி காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி அதனால் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஜாயிண்ட் ரெவ்யூ மிஷன் ஆஃப் த MDMS, ஸோ மிட் டே மீல் ஸ்கீமுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ரெவ்யூ கமிட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ சில்ட்ரன் ரீச் ஸ்கூல் ஆன் எம்டி ஸ்டமக், மிட் டே மீல் ஆக்ட்ஸ் அஸ் அ மேஜர் நியூட்ரிஷன். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்னேன், மிட் டே மீலுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் நியூட்ரிஷன் பிளேட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி டு த கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு. ஸோ இந்தியா வந்துட்டு சிக்னேட்டரினா சைன் தான் போட்டிருக்காங்க. ராட்டிஃபை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்லிமெண்ட்டில் வந்து அதுக்கு ஒரு லா பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனால் தான் நம்ம இங்கே லாவாக வந்து அது வரும். ஸோ அதெல்லாம் வந்து ராட்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தியா வந்து சிக்னேட்டரி டு த கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு. ஸோ அதனால் சிக்னேட்டரி அப்படின்னால சில லாஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் கொண்டு வரணும். ஹென்ஸ் இட் ஷுட் ப்ரொவைட் அடிக்வேட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்தியா வந்து மிட் டே மீல் ஸ்கீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு சிக்னேட்டரியாக இருக்குது ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனுக்கு வந்து இந்தியா வந்து சிக்னேட்டரியாக இருக்குங்கிற காரணத்துக்காண்டி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியா வந்து SDG கோல்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு அப்புறம் அடுத்து அடாப்ட் பண்ண தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸும் வந்து இது வாலண்டரியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கோல் நம்பர் 2, நீங்கள் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸையும் படிக்கணும். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். SDG கோல்ஸ் ஸ்டடி படின்னு சொல்லிட்டு மேலே சர்ச் பண்ணிங்க. ஸ்டடி படி செமிகோலனில் வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸில் வந்துட்டு நீங்கள் SDG கோல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஹவு டு ரிமெம்பர் SDG கோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரிக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள், இதை முடிச்சக்கப்புறம் பாருங்கள், இல்லை பாஸ் பண்ணிட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் வந்து SDG கோல்ஸ் என்னன்னு தெரியாமே இதை படிச்சிங்கன்னா வந்து இட் ஓன்ட் பி யூஸ்ஃபுல். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு இது SDG கோல்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் கோல் நம்பர் 2 வந்து ஜீரோ ஹங்கர். ஸோ கோல் நம்பர் 1 வந்துட்டு நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர் அப்படின்னு வரும். ஸோ ஜீரோ ஹங்கர் வந்து நித்தி ஆயோக் தான் வந்து SDG கோல்ஸோட மானிட்டரிங்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் வந்துட்டு 2017 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 7 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் வந்துட்டு ஜீரோ ஹங்கர் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் வந்துட்டு ரொம்ப வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எந்த ரேங்கிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 94 அவுட் ஆஃப் 107 கண்ட்ரீஸில் வந்து 94th பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு த்ரெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் பிஹைண்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள். நம்மளை சுற்றி இருக்கிற நேஷன்ஸ் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், ரைட் சைடில் மேலே பார்த்திங்கன்னா நேபாள் இருக்குது. அவங்கள விட நம்ம ஒரு மோசமான ரேங்கிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் நியூட்ரிஷன், வேஸ்டிங், ஸ்டண்டிங், மார்ட்டாலிட்டி. ஸோ அண்டர் 5 மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அண்டர் நியூட்ரிஷனாக இருக்காங்களா, வேஸ்டிங் ஷார்ட்டாக இருக்காங்களா,
ஸ்டண்டிங்காக இருக்காங்களா, அண்ட் மார்ட்டாலிட்டி இறந்து போயிடுறாங்களா, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 லைஃப் ரைட் டு லைஃப்னு உங்களுக்கு தெரியும், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு. ஸோ இந்த ஆர்டிகல் 21 தான் ரைட் டு ஃபுட் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஃபுட் இஸ் டிரைவ்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கான்ஸ்டியூஷன் இருந்தப்போ இருக்காது, அதுக்கப்புறம் நிறையா லாஸ் மூலயமா கொண்டு வந்திருப்பாங்க, ஜுடிஷியல் ஆக்ஷன் மூலயமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து கோர்ட்டில் போட்டிருந்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபேமஸாக வந்து ரைட் டு ஃபுட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஐஎல் போட்டாங்க இல்லையா, இந்த பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரைட் டு ஃபுட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 39A என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்வேட் மீன்ஸ் டு லைவ்லிஹுட். உங்களுக்கே தெரியும், டிபிஎஸ்பியெல்லாம் நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு வந்து அவனுக்கு அடிக்வேட்டாக என்னென்னலாம் வேணும், ஃபுட், க்ளோதிங் அண்ட் ஷெல்டர் அப்படின்னு. ஸோ அதுலேயே வந்து ஃபுட் வந்துடுது. ஸோ அது வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 47 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் என்ன பண்ணணும், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இன்க்ரீஸ் த பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஸ்டேட் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 39A, அப்புறம் ஆர்டிகல் 47, அப்புறம் ஆர்டிகல் 21 மூணையும் கிளப் பண்ணிங்கன்னா ரைட் டு ஃபுட் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நியூட்ரிஷன்லாம் இருக்குன்னு. ஸோ அதுலேயே வந்து ஃபுட்டு வந்துடுது. 39A வந்துட்டு பேசிக் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஃபுட் வந்துடும். ஸோ ரைட் டு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இல்லாமல் நம்மளுக்கு லைஃப் கிடையாது. ஸோ இந்த 3 ஆர்டிக்கிளையும் கிளப் பண்ணால் வந்து உங்களுக்கு ரைட் டு ஃபுட் வந்துடும். ஸோ இட் இஸ் தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ டிரைவ்டு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிட் டே மீல் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 லான்ச் பண்ணாங்க மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ இதுக்கு முன்னாடி மிட் டே மீல் ஸ்கீம் அப்படி எதுவுமே இல்லையா, கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தது. 1990s ஐ திங்க் 1995 இருந்தது. ஆனால் வந்து அதுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பேர்லாம் கிடையாது. ஸோ 2004 தான் வந்து மிட் டே மீல் ஸ்கீம்னு லான்ச் பண்ணுறாங்க, சில க்ரைட்டீரியாஸோடு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரைட் டு ஃபுட் கேஸ்க்கு அப்புறம் தான் அது. ஸோ ரைட் டு ஃபுட் கேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஒழுங்காக வந்து மிட் டே மீல் ஸ்கீம்னு ஒன்று லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைட் டு ஃபுட் கேஸில் வந்து என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, excess buffer stock with the Food Corporation of India should be fed to the hungry stomach. ஸோ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ், வீட்டு, கிரெயின்ஸ், பல்ஸ், சீரியல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே நம்மளோட பிடிஎஸ்க்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பிடிஎஸ் இருக்கும் இல்லையா, ரேஷன் கடைங்க. ஸோ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாட்டேருந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பஃபர் ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக்கை ஃபீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ தான் வந்து நம்ம ஆர்டிகல்குள்ளேயே ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிட் டே மீல் ஸ்கீம்னா என்ன தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the scheme guarantees 1 meal to all students from class 1 to 8. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மீலாவது கொடுக்கணும். ஸோ 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிற லைக் 1 to 8க்குள்ளே படிக்கிறவங்களுக்குள்ளே அட்லீஸ்ட் பர் டே 1 மீலாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் நம்மளுக்கு வருஷத்தில் வந்து 365 டேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அட்லீஸ்ட் 200 டேஸாவது அவங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ரெண்டுலேயும் கொடுக்கலாம். அண்ட் மதர்சாஸ். ஸோ மதர்சாஸ் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிக் பீப்புளுக்காக இருக்கிறது. சப்போர்ட்டட் அண்டர் த சமக்ர ஷிக்ஷா. ஸோ சமக்ர ஷிக்ஷா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து அதான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட்டட் அண்டர் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் டே மீல் ஸ்கீம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சாப்பாடு போடணும் 1 to 8க்குள்ளே படிக்கிறவங்களுக்கு. அண்ட் 365 டேஸில் 200 டேஸாவது சாப்பாடு போடணும் அப்படிங்கிற கான்செப்ட். இது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், மதர்சாஸ். ஸோ இது 3 தான் வந்து லைக் அண்டர் த சமக்ர சிக்ஷா ஸ்கீம்குள்ளே வர விஷயங்கள் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சமக்ர சிக்ஷா ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமக்ர சிக்ஷா வந்துட்டு 2018 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 3 ஸ்கீம்ஸ் இருந்தது. அந்த 3 ஸ்கீமை கிளப் பண்ணி தான் வந்து சமக்ர சிக்ஷான்னு வந்து போட்டாங்க. ஸோ அந்த 3 ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 3 ஸ்கீம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். an integrated scheme for school education from preschool to class 12. ஸோ ப்ரீஸ்கூல்னா ஃபஸ்ட் கிளாஸில் முன்னாடி எல்கேஜி யூகேஜிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாஸ்லேருந்து 12th கிளாஸ் வரைக்கும் இந்த சமக்ர சிக்ஷா ஸ்கீம் வந்து கவர் பண்ணும். ஸோ எந்த 3 ஸ்கீமை கிளப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியானுங்கிறது ஒரு ஸ்கீம், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானுங்கிற ஒரு ஸ்கீம்,
டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ டோட்டலாக 3 ஸ்கீம் இருக்குது. இந்த 3 ஸ்கீமையும் கிளப் பண்ணி தான் சமக்ர சிக்ஷான்னு கொண்டு வந்தாங்க. ஸோ மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் கம் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் முதல்ல வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்னு பேர் இருந்தது. இப்போ தான் வந்து ஒரு 1 or 2 months முன்னாடி மாற்றினாங்க பேரை. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாற்றினாங்க. ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கடையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதுக்கப்புறம் 1995லேருந்தே நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மீல்ஸ் கொடுக்குறது ஸ்கூலில் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து நியூட்ரிஷன் சப்போர்ட் நேஷனல் ஸ்கீம்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா என்ன, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர்னா வெறும் சென்டர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்னா சென்டரும் ஸ்டேட்ஸும் சேர்ந்து சில அமௌண்ட் 60-40 10-90 அந்த மாதிரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 50-50 இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிட் டே மீல் ஸ்கீமில் என்ன தான் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2004 லான்ச் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து சென்டரும் ஸ்டேட்டும் எப்படி ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சென்டர் வந்துட்டு ப்ரொவைட் ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் டு த ஸ்டேட். நம்மளே பார்த்தோம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தால் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரப்போகிற செலவை சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிச்சன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சமைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நிறைய பொருட்கள் வேணும். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸ்கூலுக்கு. ஏன்னா இது வந்து ஹாட் குக்டு மீல், ஸ்கூல்லே குக் பண்ணி ஸ்கூல்லே தருவாங்க, வெளியிலேருந்து எங்கேயும் வரதில்லை. அண்ட் பேமெண்ட்ஸ் டு குக்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தான் வந்து சேர்த்து 60:40 ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்து இஃப் மிட் டே மீல் இஸ் நாட் ப்ரொவைடட் இன் ஸ்கூல் தென் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் பே அலவன்சஸ். இன்கேஸ் வந்து அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் பட் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏதோ ஒரு காசுனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், லைக் செய்ய முடியல அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த நாளுக்கெலாம் வந்து அவங்க சாப்பாடு ப்ரொவைட் பண்ணலையோ ஒரு 15 days கழிச்சு நெக்ஸ்ட் மந்தோட 15th டேட்டு, இப்போ இந்த மாதம் எனக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா இந்த மாதத்தோட வந்து பார்த்திங்கன்னா அந்த அலவன்ஸ் வந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து அதோட கான்செப்ட். ஓகேங்களா. அடுத்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இது யார் மேனேஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். மானிட்டர்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் வந்து அதை பார்த்துப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் ஸ்டேட் ஸ்டியரிங் கமிட்டி இருக்குது. ஸோ இந்த கமிட்டி ஸ்டேட் ஸ்டியரிங் மானிட்டரிங் கமிட்டி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஓவர்சீஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் அந்த குவாலிட்டி ஆஃப் த மீல்ஸ். ஸோ மீல்ஸ் வந்து நல்லா போடுறாங்களா, குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் ஸ்டியரிங் மானிட்டரிங் கமிட்டி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து மானிட்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க. இவங்க மானிட்டர் ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டுமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரெவ்யூ கமிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஜாயிண்ட் ரெவ்யூ மிஷன் ஆஃப் த மிட் டே மீல் ஸ்கீம் ஸோ இவங்க ஒரு ஜாயிண்ட் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த நியூட்ரிஷன் லெவல் இஸ் ஒன்லி ஃபெட் த்ரூ த ஸ்கீம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு மிட் டே மீல் ஸ்கீமில் வந்துட்டு நான் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா என்னோட நியூட்ரிஷன் லெவலில் வந்து 1/3 தான் எனக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சீரியல்ஸ், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், இவ்வளோ பல்சஸ் கொடுக்கணுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த லெவலே வந்து பார்த்திங்கன்னா 1/3 தான் இருக்குது. இப்போது வந்து நார்மலாக வந்து ஒரு 8th படிக்கிற பையனுக்கு வந்து 2000 milligrams வேணும் ஆர் 2000 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் 1/3 தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்களே 700 தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவனுக்கு வந்து 22,000 வேணும், பட் வந்து அவனுக்கு 700 grams தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உங்களுக்கே தெரியும் 2013. ஸோ அந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கடையில் தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் பற்றி இருக்குது, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம் இருக்குது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் இருக்குது அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி கடையில் தான் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா GS2ல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட பர்ஃபார்மன்ஸஸும் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி, பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் எல்லா ஸ்கீம்ஸும் நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கணும். ஸோ எக்ஸாமில் கேட்கும் போது அது பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குது, இப்படி இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், வே ஃபார்வர்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் மொட்டையாக எழுதினீங்கன்னா வே ஃபார்வர்ட் கொடுக்க முடியாது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் த ஹாட் குக்ட் மிட் டே மீல் ஸ்கீம் ஆர் ஈக்குவலன்ட் ஃபுட் அலவன்சஸ். ஸோ அந்த ஃபுட் அலவன்சஸ் நான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சாப்பாடு கொடுக்க முடியலன்னா அது பேர் வந்து ட்ரை ரேஷன்னு சொல்லுவாங்க. would be provided even
ஈவன் ஆன் வெக்கேஷன்ஸ் த ஸ்டேட்ஸ் வெர் ஸ்ட்ரகிளிங். ஸோ ஈவன் ஆன் வெக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து வின்டர் ஹாலிடேஸ் சம்மர் ஹாலிடேஸ்னு விடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போவும் வந்து ஃபுட்டு ஒன்று ஹாட் ஃபுட்டு கொடுக்கணும், இல்லைனா வந்து ட்ரை ரேஷன் வந்து கொடுக்கணும், இல்லைனா காசு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை, தி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கிவ் இட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லாஸ்ட் இயர் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஸ்டேட் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டிக்காக பண்ணுறாங்களே மிட் டே மீல் ஸ்கீமுக்காக. ஸோ அதில் வந்து 22% வந்து கம்மியாக இருக்குது. டியூ டு கோவிட்னால தான் அது இருக்கும், ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஷர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ 22% வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபுட்டு வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி யாருமே வந்து ஹாட் குக்டு மீல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரல அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்காமல் இருந்திருக்காங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ட்ரை ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இர்ரெகுலர். ஸோ சில ஸ்டேட்ஸ் தான் வந்து சாப்பாடு கொடுக்க முடியலன்னா அலவன்சஸ் கொடுக்குறாங்க, சில ஸ்டேட்ஸ் வந்து அது ரொம்ப இர்ரெகுலராக பண்ணுறாங்கங்கிறாங்க. அண்ட் ஒரு அழகான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளா இஸ் ஒன்லி ஸ்டேட் டு ப்ரொவைட் ஹாட் குக்ட் மீல்ஸ் அட் ஹோம். ஸோ நீங்கள் யூடியூப்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு டீச்சர் வந்துட்டு அவங்களோட ஒரு குட்டி ஸ்டூடெண்ட்டுக்காக வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மிட் டே மீல் ஸ்கீமை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீட்டில் போய் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேரளாவில். ஸோ கேரளா இஸ் ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு ப்ரொவைட் ஹாட் குக்டு மீல். ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஆர்டிக்கல் தான். பட் தென் நம்ம முடிச்சிட்டோம், பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸோடு முடிச்சிட்டோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன்ஸ் பண்ணலன்னா வந்து ஆன்சர் வந்துட்டு நிறைவாது. ஸோ சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸ் ஸ்டடி இது இருக்குது. ஸோ மிட் டே மீல் ஸ்கீமில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது 2 கேஸ் ஸ்டடி இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் லைவ்லிஹுட் மாடல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கிச்சன் கார்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ லோக்கல் லைவ்லிஹுட் மாடல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல்கிட்ட ஒரு லோக்கல் ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொக்யூரிங் ஃப்ரம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே டிபெண்ட் பண்ணும். அங்கேருந்து வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு பதிலாக கிட்டே வந்து யாராவது ஃபார்மர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு டீல் போட்டு ஸோ அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி. ஸோ சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், பல்சஸ்லாம் வந்து இங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இட் வில் மீட் த ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட். ஸோ இவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணுன்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்துடலாம். அண்ட் ஹிடன் ஹங்கர். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்துட்டு சில கார்ப்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் வந்து எல்லாமே வந்து ஈக்குவல், எந்தெந்த அமௌண்ட்டில் எடுக்கணுமோ அந்தந்த அமௌண்ட்டில் எடுக்கணும். பட் சில பேர் கிடைக்காதனால அது மட்டும் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஹிடன் ஹங்கர்லாம் நம்ம வந்து போக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் டைவர்சிஃபை ப்ரொடக்ஷன். இப்போ வந்து ஃபார்மர்கிட்ட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீட்ஸ் வந்து சொல்லலாம், எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேணும், இந்த மாதிரி சாப்பாடு இந்த டைமில் வேணும், லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் விதைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை வந்து வாங்கலாம். ஸோ டைவர்சிஃபை ப்ரொடக்ஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம் லோக்கல் லைவ்லிஹுட். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து லோக்கல் லைவ்லிஹுட் மாடல். ஸோ நம்ம ஃபார்மரோட லைஃபையும் நம்ம வந்து மாற்றலாம். அவர் வந்து மார்க்கெட் மேலே எல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்கூலுக்கே எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவருக்கும் ஒரு இன்கம் வந்த மாதிரி இருக்கும், ஒரு கண்டினியூஸ் இன்கம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் மாடல் ஓவர் கம் சப்ளை செயின் ப்ராப்ளம். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் மாடல்னு ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதெல்லாம் சப்ளை செயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கார்டன். கிச்சன் கார்டன் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல்லே வந்துட்டு நிறையா வந்து ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு என்னென்ன பொருட்கள் வேணுமோ வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்கள வளர்த்து விடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளேயே வந்து கார்டன் ஃபார்ம் பண்ணுறது கிச்சன் கார்டன். ஸோ இதனால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சில்ட்ரனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், நேச்சர் எப்படி இருக்கும், கார்டனிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் நியூட்ரிஷன் பற்றின ஒரு நாலேஜ். ஸோ இதை வந்து நம்ம இப்படி வந்துட்டு விதைச்சா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அண்ட் பார்த்திங்கன்னா நாகாலாந்து இஸ் ப்ரொமோட்டிங் கிச்சன் கார்டன். ஸோ நாகாலாந்து தான் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து கிச்சன் கார்டனிங் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக இந்த ஆர்டிக்கலில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி டைவர்சிஃபைடாக நீங்கள் படித்தா மட்டுமே தான். இப்போ 2020லலாம் ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப எலாங்கேட்டடாக தான் இன்றைக்கி போகும். ஸோ எவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் திங், அட்டார்னி ஜெனரல் டிக்ளைன்ஸ் கன்சென்ட் ஃபார் கண்டெம்ப்ட் கேஸ் அகேன்ஸ்ட் ஜகன். ஸோ இது என்ன ஆர்டிக்கல்னால் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ மிஸ்டர் அஸ்வினி குமார் உபாத்யாயன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஐஎல், ஸோ ஆல்ரெடி பிஐஎல்னா என்னன்னு சொல்லிட்டேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து போட்டிருக்காரு. எங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அகேன்ஸ்ட் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் லாங் பெண்டிங் கேசஸ். ஸோ ஆல்ரெடி வந்து இது நீங்கள் ஜிஎஸ்ல கவர் பண்ணியிருப்பீங்க, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்க லெஜிஸ்லேச்சர்ஸ்லாம் வந்து எம்பிஸ், எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து நிறையா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறனால அவங்க மேலே வந்து கேசஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்த மாட்டாங்க கோர்ட். ஸோ அதனால் அது நிறைய பெண்டிங்லே இருக்குது. அப்படிங்கிறனால இந்த மிஸ்டர் அஸ்வினி குமார் உபாத்யா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து நடத்துங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதுபடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் செட்டிங் அப் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் டு ட்ரை எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிஸையும் எம்எல்ஏஸையும் வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி வச்சு அந்த கோர்ட்டில் வந்து ஒருத்தரையாக ட்ரை பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து என்ன தான் தீர்ப்புன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச். ஸோ பெஞ்ச் லெட் பை ஜஸ்டிஸ் ரமணா இஸ் மானிட்டரிங் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் செட் பண்ணாங்களே, அந்த பெஞ்சை வந்து ஹெட் பண்ணுறது ரமணா அப்படிங்கிறது ஒருத்தர். ஸோ இந்த கான்செப்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, அலிகேஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரமணா அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த கேஸ் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஜட்ஜ், மெயின் பெஞ்சோட ஜட்ஜ் வந்து ரமணா. ஸோ அவர் மேலே வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அலிகேஷன்ஸ் வச்சுருக்காரு. இந்த மாதிரி வந்து இவர் வந்துட்டு ரொம்ப ஒரு அவங்க மேலே வந்து அலிகேஷன்ஸ்னால் அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது. ஸோ மிஸ்டர் உபாத்யா வாண்டட் டு சீக் கன்சென்ட் ஃப்ரம் அட்டார்னி ஜெனரல் டு ஃபைல் கண்டெம்ப்ட் கேஸ் அகேன்ஸ்ட் த சீஃப் மினிஸ்டர். ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உபாத்யா, நான் சொன்னேன் இல்லையா அஸ்வினி குமார் உபாத்யா, ஸோ இவர் வந்துட்டு அட்டார்னி ஜெனரல்கிட்ட போயிட்டு என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தா, அட்டார்னி ஜெனரல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, படிக்கலைன்னா அந்த சாப்டர் எடுத்து போய் பாருங்கள். ஸோ அட்டார்னி ஜெனரல் தான் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா, ஓகேங்களா. அட்வொகேட் ஜெனரல் வந்துட்டு ஸ்டேட்டுக்கு வருவாங்க, அட்டார்னி ஜெனரல் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இவர் கோர்ட்டை அவமதிக்கிறாரு, கோர்ட் இந்த சென்ஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸு, ஜட்ஜஸ் பற்றியெல்லாம் வந்துட்டு தப்பாக பேசினா அது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்டார்னி ஜெனரலில் தான் போய் பெர்மிஷன் வாங்கணும் அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சென்ட்டை போடணும். ஸோ சீக் கன்சென்ட் ஃப்ரம் த அட்டார்னி ஜெனரல் டு ஃபைல் கண்டெம்ப்ட் கேஸ். கண்டெம்ப்ட் கேஸ்னால் இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்க, ஸோ அதனால இவங்க மேலே கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் உபாத்யா claimed Mr. Reddy has 31 criminal cases and bench hunting now and wants the court to stop hearing PILs. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி குமார் உபாத்யா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அரௌண்ட் 31 கிரிமினல் கேசஸ் இருக்குது, அதனால தான் இவர் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அண்ட் இது இல்லாமல் பெஞ்ச் ஹண்டிங்னா வந்து இப்போ ஜஸ்டிஸ் ரமணாவே வந்துட்டு அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு இல்லையா, ஸோ பெஞ்ச் ஹண்டிங்னு சொல்லுவாங்க அதை. அண்ட் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிஐஎல்ஸ் வந்து போட்டக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அண்ட் வந்துட்டு இதை அட்டார்னி ஜெனரல் வந்து டிக்ளைன் பண்ணிட்டார். ஏன் டிக்ளைன் பண்ணார் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ the letter was written directly to Chief Justice of India and he will take suo motu action. இப்போ இந்த அஸ்வினி குமார் உபாத்யா வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இந்த அந்த கண்டெம்ப்ட் கேஸை பற்றி டேரெக்டாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு எழுதினக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல்கிட்ட வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதிட்டீங்களே, அப்புறம் வந்துட்டு இங்கே கேட்டால் என்ன. ஸோ அவங்க நினச்சா அது சுவோ மோட்டோ ஆக்ஷன், அவங்களே நினச்சா இது ஒரு ஆக்ஷனாக எடுத்து கண்டெம்ப்ட் ஆஃப் த கேஸ் வந்து போடலாம், கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவ்வளோ நேரம் நான் இது சொல்கிறேனே, கண்டெம்ப்ட்னா என்னென்னு புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டெம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். கண்டெம்ப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 129 பாலிட்டியில் 129 எடுத்திங்கன்னா, லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்களுக்கு கண்டெம்ப்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நியூஸில் இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் உங்களுக்கே தெரியுமா, அந்த ஃபேஸ்புக்கில் ஆர் ட்விட்டர் ஐ டோன்ட் நோ, அதில் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பைக்கில், ஹார்லி டேவிசன் பைக்குன்னு நினைக்கிறேன், ஸோ புல்லட் பைக் எனக்கு தெரில, ஸோ அதில் வந்து உட்காந்துருந்தப்போ வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து கோவிட் அப்போ வந்து மாஸ்க் போடாமல் அதில் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பிரசாந்த் பூஷன். ஸோ அந்த கேஸு, ஸோ அது நம்ம அதுக்கு போவேணா, இப்போ நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 129 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஷால் பி த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஷால் ஹேவ் ஆல் த பவர்ஸ் ஆஃப் சச் அ கோர்ட் ப்ளஸ் பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் ஒரு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுங்கிறாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற விஷயத்தை வந்துட்டு அவமதிச்சா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டையே அவமதிச்சா, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் அவமதிச்சா, அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, பனிஷ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் ஆர்டிகல் 29ல் இவ்வளோ தான் சொல்லி முடிச்சிடுறாங்க. எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 129ல் சொல்லலை. அப்போ எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2A ஆஃப் த கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1971. ஸோ இந்த செக்ஷன் 2Aல என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெம்ப்டை வந்து ரெண்டாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து சிவில் கண்டெம்ப்ட், இன்னொன்று வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட். ஸோ சிவில் கண்டெம்ப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் ஆஃப் அன் ஆர்டர் ஆஃப் எனி கோர்ட். இப்போ வந்து ஒரு கோர்ட் வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அங்கே போய் நிற்கிறேன், எனக்கு மெஜிஸ்ட்ரேட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உள்ளே இருக்கிற ஜட்ஜ் வந்துட்டு ஹீஸ் கிவிங் மீ அன் ஆர்டர், நீ இப்படியெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ரிமாண்டில் இருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு 10 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு மாறாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அது சிவில் கண்டெம்ப்ட். கிரிமினல் கண்டெம்ப்ட்னா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டை ஸ்கேண்டலைஸ் பண்ணுறது. ஸ்கேண்டலைஸ்னால் கோர்ட்டை பற்றி தப்பாக பேசுகிறது, கோர்ட்டை அவமதிக்கிறது, ப்ரெஜுடைஸ் பண்ணுறது. இப்போ ப்ரெஜுடைஸ்னால் இந்த கேஸ் வந்து ப்ரெஜுடைஸ் தான். அண்ட் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேலே லைக் அஸ்வினி குமார் உபாத்யா பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு ப்ரெஜுடைஸ் தான். முன்னாடியே வந்துட்டு இப்படி தான் சுப்ரீம் கோர்ட்னாவே இப்படி தான், அவங்க இப்படி தான் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க, அவங்க ரொம்ப வந்துட்டு பார்ஷியலாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது ப்ரெஜுடைஸ். இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஜஸ்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு தப்பாக சொல்கிறது. ஸோ ஜஸ்டிஸ் வந்து இவங்க கொடுத்தா வந்து தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னா அது வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட். ஸோ ஐ திங்க் யூ ஆர் கிளியர் வித் கிரிமினல் அண்ட் சிவில் கண்டெம்ப்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்துட்டு கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் ஆக்ட்ஸில் வந்து 1971ல் சிவில்னா என்ன, கிரிமினல்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் சம்ஒன்னை வந்து எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த ரூல்ஸ் டு ரெகுலேட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கண்டெம்ப்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் 1975. ஸோ இதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரூல்ஸ் டு ரெகுலேட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கண்டெம்ப்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 1975. ஸோ இதுக்கடியில் தான் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ப்ரொசீடிங்க்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஸ்பெஷலாக வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவோமோட்டோ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அஸ்வினி குமார் உபாத்யா வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கே டேரெக்டாக லெட்டர் எழுதிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நினச்சா அந்த லெட்டரை வச்சு அவங்களா வந்துட்டு ஓகே இவங்க வந்து கோர்ட்டை அவமதிச்சிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்துட்டு லைக் கண்டெம்ப்ட் ஆஃப் த கேஸ் வந்து போட்டுருவோம், கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ் வந்து போட்டு அவங்கள பனிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுவோமோட்டோ இல்லை வந்து எந்த லைக் யாரும் லெட்டர் எழுதாமே வந்து அவங்களா தானாக சுவோமோட்டோ எடுக்கலாம். அண்ட் பெட்டிஷன் பை அட்டார்னி ஜென்ரல் ஆர் சாலிசிட்டர் ஜென்ரல். ஸோ பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜென்ரலே வந்து பெட்டிஷன் போடலாம், இல்லை சாலிசிட்டர் ஜென்ரல் வந்து பெட்டிஷன் போடலாம். அண்ட் எனி பர்சன் ரைட்டிங் டு அட்டார்னி ஜென்ரல் ஆர் சாலிசிட்டர் ஜென்ரல் கிரிமினல் கண்டெம்ப்ட். இன்கேஸ் வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட் வந்துட்டு யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அஸ்வினி குமார் உபாத்யா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா போயிட்டு அட்டார்னி ஜென்ரல்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இன்கேஸ் அட்டார்னி ஜென்ரல் அவர் சீட்டில் இல்லை, அவர் பிஸியாக இருக்கார், வேக்கண்ட்டாக இருக்குது, எங்கேயாவது போயிருக்காரு அப்படின்னா தான் வந்து சாலிசிட்டர் ஜென்ரலில் போக முடியும். ஏன்னா சாலிசிட்டர் ஜென்ரல் வந்து ஜூனியர் டு அட்டார்னி ஜென்ரல். நீங்கள் போயிட்டு சாலிசிட்டர் ஜென்ரல்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கண்டெம்ப்ட் ஆஃப் த கேஸ் போட முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த ஆர்டிக்கல். ஸோ இப்படி தான் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் ஆஃப் 91 கடியிலே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நார்மலாக கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹைகோர்ட் பேனல் கொஸ்டின் செட்டிங் அப் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் டு ட்ரை எம்பிஸ். ஸோ இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் இந்த ஆர்டிக்கல் தான், ஆனால் வேறு ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஃபார் ட்ரையிங் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் கிரிமினலைசேஷன் பண்ணியிருக்கிறவங்கள. ஸோ வந்து ஹைகோர்ட் ஸ்பெஷலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு கமிட்டி செட்டப் பண்ணி கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கிறது பார்ப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் 2017 டு செட்டப் 12 ஸ்பெஷல் கோர்ட்ஸ் டு ட்ரை கிரிமினல் பாலிட்டிஷியன்ஸ். ஸோ 2017 12 ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிப்போர்ட் சேஸ் த 3-judge bench led by Ramana is taking decades to look onto these cases. ஸோ என்னதான் வந்துட்டு 12 ஸ்பெஷல் கோர்ட் செட்டப் பண்ணாலும் அதை பெஞ்ச் ஹெட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் ராமனா அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்கிற ஹைகோர்ட் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆச்சு ஒரு கேஸ் கூடி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட்லி 4,400 கிரிமினல் ட்ரையல்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா ஆர் பெண்டிங். ஸோ 4,400 கிரிமினல் ட்ரையல்ஸ் வந்து பெண்டிங்.
அந்த லெஜிஸ்லேச்சர், ஸோ அந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களில் இருக்காங்களே அவங்க மேலே 4400 கேசஸ் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாக 2500 கேசஸ் வந்து இப்போ வந்துட்டு லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையோ இருக்கிறவங்க மேலே வந்துட்டு கிரிமினல் கேசஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ரெவ்யூ கமிட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கமிட்டி என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அன் எம்பி எம்எல்ஏ கமிட்ஸ் ஆஃபென்ஸ், இப்போ நார்மலாக ஒரு எம்பி இருக்கான் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணுறாங்க. எந்த ஆக்ட் கடையிலன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸோ ஆக்ட். ஸோ பாக்ஸோ ஆக்ட் உங்களுக்கு தெரியும், ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் ஆஃபென்சஸ் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் கடியில் வந்துட்டு 2012 ஆர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கடியில் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், எஸ்சி அண்ட் எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1989. ஸோ இந்த ஆக்ட்ஸ் கடியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் மெக்கானிசம்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இந்த ஆக்டே வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யார் தப்பு பண்ணியிருந்தாலும் வந்து இந்த எம்பியாக இருக்கணும்னு இல்லை எம்எல்ஏவாக இருக்கணும்னு இல்லை, நார்மலாக ஒரு பர்சன் தப்பு பண்ணியிருந்தாவே இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் தான் அவங்களை எடுத்துகிட்டு போடுவாங்க. ஏன்னா ஸ்பீடி ரெக்கவரி வேணும் அப்படிங்கிறதுக்காக. தென் ஒய் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பை ஜுடிஷியல் ஆர்டர்னு கேட்குறாங்க இந்த ஹைகோர்ட் ரெவ்யூ கமிட்டி. என்னென்னு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க யார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 12 ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ண சொல்லி. ஆனால் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கேட்குறாங்க, ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது, எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஏன் அவங்களுக்கும் நார்மலான மக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த ஸ்பெஷல் கோர்ட்டே ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் சுப்ரீம் லைக் த ஹை கோர்ட் ஹேஸ் செட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி பை லெஜிஸ்லேஷன் அண்ட் நாட் பை எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் ஆர்டர். ஸோ இங்கே இருக்கிற ஹைகோர்ட் ரெவ்யூ கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் மூலயமா, ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ட்ஸ் கொண்டு லெஜிஸ்லேஷன் மூலயமா கொண்டு வந்த ஆக்ட்ஸ். ஸோ பாக்ஸோலாம் வந்து பார்த்திங்கன்னா 2012 1989 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட் செட்டப் பண்ணணும்னா ஒரு ஆக்ட் மூலியமாக தான் வரணும், லெஜிஸ்லேஷன் மூலியமாக தான் வரணும். இன்கேஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவோ இல்லை இங்கே பண்ண மாதிரி சுப்ரீம் கோர்ட் செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவோ இல்லை ஜுடிஷியல் ஆர்டர் மூலயமா வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸில் செட்டப் பண்ணக்கூடாது, அப்படி நம்மள்ட்ட இல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் தமிழ்நாடு இஸ் அகெயின்ஸ்ட் செட்டிங் அப் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லாம் செட்டப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுங்க, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லேயே வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அண்ட் எங்களோட இது நல்லா ரொபஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, எங்களோட ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லாம் நல்ல ஸ்பீடி ரெக்கவரி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் எப்படி வந்து கன்க்ளூஷன் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் ஷுட் நாட் பி ஒஃபென்ஸ் சென்ட்ரிக் அண்ட் ஷுட் பி ஒஃபென்ஸ் சென்ட்ரிக் அண்ட் நாட் ஒஃபெண்டர் சென்ட்ரிக். புரியுதா உங்களுக்கு? ஒஃபென்ஸ் எவன் பண்ணினாலும் அவனுக்கு வந்து எந்த இடத்துல வந்து தீர்ப்பு கிடைக்கணுமோ அந்த இடத்துல தான் தீர்ப்பு கிடைக்கணும். அதுதான் வந்து ஒஃபென்ஸ் சென்ட்ரிக். ஒஃபெண்டர் சென்ட்ரிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் எம்பியாக இருக்கான் எம்எல்ஏவாக இருக்கான், இவனுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். திருப்பி ரிவைஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சூப்பராக நீங்கள் சக்கையாக ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெயின்ஃபோர்ஸிங் ஆர்பிஸ் அக்கௌண்டபிலிட்டி, ஆர்பிஐஸ். ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னாவே வந்து ஒரு அழகான சப்ஜெக்ட். ஸோ இது எப்படிங்கிறத நான் டீகோட் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து இதில் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிமெண்ட்னாவே வந்து 2 பேர் ஒன்றா வந்து கலந்து முடிவெடுக்கிறது தான். ஸோ இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து முடிவெடுக்கிறது தான் வந்துட்டு மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட். ஸோ ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆக்ட் கடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க எப்போனா 2016. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளான இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்ணணும். ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸே படிக்கல, நீங்கள் ரொம்ப புதுசாக இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, நீங்கள் திருப்பி வந்து டெய்லி நியூஸை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நாள் புரியும். அண்ட் வந்து டெய்லி நியூஸ் மட்டும் பார்த்தா புரியும் அப்படின்னு சொல்லிட்ட காரணத்தினால டெய்லி நியூஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க, சங்கர் கணேஷ் புக்கையும் 11th 12th NCERTயும் எடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்து அண்ட் இது இல்லாமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து இன்னும் ஒரு 3 or 4 டேஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ், ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 11th 12th NCERT அண்ட் சங்கர் கணேஷ் நியூ எடிஷன் புக் வந்து கவர் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் யா, அடுத்து இப்போ வந்து ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 பார்த்துட்டிங்கன்னா அமெண்ட் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்.
இப்போ யார் டிசைட் பண்ணுவா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட்ஸ் த இன்ஃப்ளேஷன் டார்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிபிஐ ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த வருஷம் 2020 கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. நான் எடுத்திருந்த WPI சிபிஐயோட டிஃப்ரென்ஸ்லேருந்து தான் டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து அந்த கொஸ்டின் எழுதிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த வருஷம் கேட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வருஷம் கேட்க மாட்டான்ட்டு இல்லை, டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ எல்லாமே படிச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன் டார்கெட் இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வந்து எதை வச்சு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ டோட்டலாக 2 இண்டெக்ஸ் இருக்குங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒன்று, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒன்று. உங்களுக்கு இந்த 2 இண்டெக்ஸும் தெரில, நீங்கள் இங்கே புதுசு அப்படின்னா வந்துட்டு திருப்பி ஸ்டடி படின்னு டபுள் கோட்ஸ் போட்டு WPI சிபிஐன்னு சொல்லி போடுங்க. ஸ்டடி படியில் வரும். ஸோ அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியாது. புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய கான்செப்ட். இங்கே எடுத்தனா வந்துட்டு ஆல்ரெடி 39 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு 1.5 hours ஆயிடும் நியூஸ் அனாலிசிஸே. ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு யார் டார்கெட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டார்கெட் இஸ் ரிக்வயர்ட் டு பி மெட் பை மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டினா அதையும் நீங்கள் படிக்கணும். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின் தான். ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 6 பேர் இருப்பாங்க. ஸோ 3 வில் பி ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட், 3 வில் பி ஃப்ரம் த RBI. ஸோ வந்துட்டு இதை ஹெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா RBIயோட கவர்னர் தான். ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட்டை வந்து மீட் பண்ணும். ஸோ டார்கெட்னு சொல்கிறேன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி அக்ரிமெண்ட் சைன்டு பிட்வீன் த சென்டர் அண்ட் RBI. ஸோ சைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வரைக்கும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 ± 2. என்னது இது 4 ± 2ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து 2%லேருந்து 6% வரைக்கும் இருக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு இந்த 6%க்கு மேலேயோ 2% கீழே போச்சுன்னா வந்து அது RBIயோட ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 6%க்கு வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா வந்து நான் ஒரு 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 15 to 20 வீடியோஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நான் ICSE புக் இருக்கு இல்லையா, 11th ஸ்டாண்டர்ட் ICSE புக்லேருந்து ஐல் பி டேக்கிங் அபவுட் இன்ஃப்ளேஷனாக என்னங்கிறது தெளிவாக அதில் நான் எடுத்திருப்பேன். ஸோ அதில் போய் இன்ஃப்ளேஷனாக என்னென்னு பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் வந்துட்டு அங்கே போய் டபுள் கோட்ஸ் போட்டு இன்ஃப்ளேஷன் ஸ்டடி படின்னு போட்டாவே வந்துடும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். And next thing, the inflation is below 2% or above 6% for 3 consecutive quarters. இப்போ ஒரு வருஷத்தில் வந்துட்டு, ஒரு வருஷம் இல்லை, நார்மலாக அந்த 5 years தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். ஸோ 3 குவார்ட்டர் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்ணாமல் மீறி போயிடுச்சு அப்படின்னா RBI வந்து அந்த டார்கெட்டை மீட் பண்ணணும். ஸோ மீட் பண்ணது RBIயோட ஃபெயிலியர். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் RBI வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இன்கேஸ் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா. ஸோ ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து ரெமெடியல் ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் RBI எடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லணும். அண்ட் டைம் பீரியட் ஃபார் அச்சீவ்மெண்ட், இந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு அது 4 ± 2க்குள்ளே இன்ஃப்ளேஷன் அடக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லணும். அண்ட் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, RBIக்கு வந்து ஒரு அட்டானமி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்டானமியை வந்துட்டு அக்கௌண்டபிளாக இருக்கணும் RBI அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செரோ சர்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் பில்டிங் ஆஃப் ஹர்ட் இம்யூனிட்டி. ஸோ ஹர்ட் இம்யூனிட்டினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் குரூப்பில் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸ் மூலிமா PDFs போட்டிருந்தேன். ஸோ அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஹர்ட் இம்யூனிட்டினா ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக வந்துட்டு இப்போ வைரஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு வந்து வைரஸ் வந்ததே தெரியாது, வந்துட்டு ஒரு காமன் ஃப்ளூ மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரும். ஸோ நம்ம அடாப்ட் ஆகும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க அடாப்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரீஜனே அடாப்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து செரோ சர்வேஸ் வந்து சொல்கிறாங்க. செரோ சர்வேனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வேனா என்னங்க, போயிட்டு ஒரு இடத்த வந்துட்டு பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி சென்சஸ், அந்த மாதிரி வந்து சர்வே, பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் சர்வே தான். செரோ சர்வேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் டேக்கன் அண்ட் செக்டு ஃபார் இன்ஃபெக்ஷன், எவிடன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி, ரேண்டம் பாப்புலேஷன். இப்போ என்னென்னா, ஒரு ரேண்டமான பாப்புலேஷன் நான் செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்துட்டு குன்னூர் இல்லைனா ஊட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னா, ஊட்டிக்கு போயிட்டு இந்த ரீஜனில் இருக்கிற மக்களை தேர்ந்தெடுத்துப்பேன். ஸோ இந்த செரோ சர்வே பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, வைரஸ் இருக்கா அவங்க பாடிக்குள்ளேங்க செக் பண்ணுவேன். வைரஸ் இருக்கான்னா ஆப்வியஸாக ஆன்டிபாடி இருக்கணும் அவங்க பாடியில். ஸோ ஆன்டிபாடிஸும் நான் செக் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆன்டிபாடிலாம் என்னென்னு நான் சொல்கிறேன், இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் செரோ சர்வே.
இப்போ வந்துட்டு ஆன்டிஜென்னா என்ன, ஆன்டிபாடினா என்னன்னு சொல்ல போகிறேன். இப்போ ஆன்டிஜென்னா உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கிள், அது வைரஸாகவும் இருக்கலாம், பாக்டீரியாவும் இருக்கலாம், பேத்தோஜனாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் பாடிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஆன்டிஜென். ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல், ஃபாரின் மெட்டீரியல் வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகிறது தான் வந்துட்டு இட் இஸ் ஆன்டிஜென், மைக்ரோ ஆர்கானிசம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆன்டிஜென் உள்ளே வருதுன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கான ஆன்டிபாடிஸை உருவாக்குனா தான் அதை தாக்க முடியும், ஆன்டிஜென்ஸை தாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பாடி வந்து ஆன்டிபாடிஸ் வந்து உருவாக்கும். ஆனால் ஆன்டிபாடிஸ் உடனே உருவாகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இட் வில் டேக் அரவுண்ட் 7 to 14 days ஆகும். ஸோ 9 to 14 daysனு சொல்கிறாங்க, 7 to 14 daysனு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். பட் இட் வில் டேக் டைம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடை இதை 4ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்டிஜென் உங்கள் பாடியில் வரவே இல்லை, இன்கேஸ் வந்து வைரஸ் உங்கள் பாடியில் வரவே இல்லை, அப்போ வைரஸ் வரலைன்னா உங்கள் பாடியில் ஆன்டிபாடிஸும் இருக்காது. ஸோ இதுவும் ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து உங்கள் பாடியில் வந்துட்டு ஆன்டிஜென் வந்துருச்சு, மைக்ரோ ஆர்கானிசம் வந்துருச்சு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்டிபாடிஸ்க்கு கொஞ்சம் நாள் ஆகும் உருவாகிறதுக்கு. ஸோ அதனால் ஆன்டிபாடிஸ் உருவாகலை. தேர்ட் கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் உங்கள் பாடிக்கு வந்துருச்சு, கொஞ்சம் நாளும் ஆயிடுச்சு, ஆன்டிபாடிஸும் உருவாயிடுச்சு. ஃபோர்த் கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் இந்த ஆன்டிஜெனெல்லாம் தாக்கி ஆன்டிஜெனெலாம் செத்து போயிடுச்சு. ஆனால் ஆன்டிபாடிஸ் வந்து கொஞ்ச நாள் அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களோட எல்லா ஆன்டிஜென்னும் சாகிற வரைக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அது போகிறக்கும் கொஞ்சம் டைம் வேணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஆன்டிஜென் போயிடுச்சு, ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு, அப்போ ஆன்டிபாடிஸும் வந்து இருக்காது. ஸோ அது வந்து நெகட்டிவ். ஆன்டிஜெனெல்லாம் அவ்வளோ ஓடி போயிடுச்சு, ஆன்டிபாடிஸ் செக் பண்ணிங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபுலோ காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக ஒரு பர்சனை வந்துட்டு செரோ சர்வே பண்ணுறேன் அப்படின்னா இவங்க இந்த எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜென் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஆன்டிபாடி நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டிபாடி டெஸ்ட் நெகட்டிவாக காட்டிடுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பர்சனுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறனால ஆன்டிபாடி வந்து டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக வரும். இங்கே வந்து நான் ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ்னு வந்துடும். ஆனால் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் இருக்குது உடம்புல. ஸோ நான் என்ன நினச்சிருவேன்னா இந்த பர்சன் வந்து இன்ஃபெக்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து கரெக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுதான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் நீடட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் கொரோனாவுக்கு வந்து டோட்டலாக 4 ஆன்டிஜென் இருக்குங்க. ஸோ ஆன்டிஜென்னா நான் சொன்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னு கொரோனாலே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, 4 டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை வச்சு கொரோனா வைரஸ் இருக்குது. ஒன்று வந்து S1 ப்ரோட்டீன், இன்னொரு கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா S2 ப்ரோட்டீன் வச்சு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசெப்டர் பைண்டர் டொமைன்னு சொல்லி ஒரு ஆன்டிஜென் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா காஸ்பிட் லேயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பட் கொரோனாவுக்கு நார்மலாக ஒரு 4 ஆன்டிஜென் இருக்குது. அது எந்த கொரோனா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது, ஒரு கொரோனாவும் ஒரு டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து லேட்டாக வரும் இல்லை ஸ்பீடாக வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஆல் த 4 அந்த மாதிரி விஷயம். ஸோ லேட்டஸ்ட் செரோ சர்வே வந்து பார்த்திங்கன்னா 4th August வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செரோ சர்வேயில் வந்து 7.1% ஆஃப் த மக்கள் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ தான் அந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, லேட்டாக தானே அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க அப்சர்வேஷனுக்கு அப்புறம். ஸோ நார்மலாக வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்ட்டு 2 பண்ணிக்க சொல்கிறாரு. இப்போ ஆகஸ்ட்னால் வந்து நம்ம இவ்வளோ மாதம் தாண்டி வந்துட்டோம், அப்போ ஆப்வியஸாக வந்து நிறைய பர்சன் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த சர்வேயை வச்சு நம்ம இன்ன வரைக்கும் 7.1 தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு 2 பண்ண சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து 14%. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வில் எய்ட் ஸ்மூத் ஒர்க் இன் த ஈவெண்ட் ஆஃப் ரீஜனல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் அம்பாசிடர் ஃபார் இந்தியா, ஸோ அவர் வந்து ஒரு கொஷன் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் வந்து பேசி ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குவாட்லேயே வந்து ஒரு வீக்கான டைஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து காலங்காலமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்க டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பைலேட்ரல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் தான் இருந்தது. இப்போ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்குங்கிறாங்க. எதுனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ எல்லாமே இருந்துச்சுன்னா ஒன்றா கிளப்பாக இருந்துச்சுன்னா வந்து இது காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவாங்க. பைலேட்டரலாக ரொம்ப ட்ரேட் ஓரியன்டாக இருப்பாங்க.
அப்புறம் வந்து 2+2 டயலாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து செக்ரட்டரியல் லெவலில் தான் இருந்தது. 2+2 டயலாக் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூஎஸ் இந்தியா அப்போல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து இது மினிஸ்டீரியல் லெவல் வரைக்கும் வந்திருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் நான் சொன்ன ட்ரேட் பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை பற்றி பேசுவாங்கன்னு. ஸோ இதில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. 5G டெக்னாலஜியில் ஒன்றா வந்து ரெனோவேஷன் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்தியா வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து வேறு எந்த கண்ட்ரிஸ் கூடலாம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா UK, இந்தோனேஷியா, வியட்நாம், UAE கூடலாம் வச்சுருக்கு. அண்ட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிமிலர் அக்ரிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லெமோவா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ லெமோவா வந்து USA கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி USA கூட சைன் பண்ணியிருக்கு. ஃப்ரான்ஸ் கூட, சிங்கப்பூர் கூட, சவுத் கொரியா கூட சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஃபார் உங்களுக்கே தெரியும் லெமோவாலாம் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் வந்து ஆஸ்திரேலியா கூட சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா 2017 வந்துட்டு மலபார் எக்ஸசைஸில் ஆஸ்திரேலியாவை சேர்த்திக்கலாமான்னு கேட்டதுக்கு இந்தியா வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து சைனா வந்து எங்கேயாவது அட்டாக் பண்ணிடுமோ, ஸோ சைனா கோவப்படுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிடுவோமோ அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பயந்தாங்க. பட் இப்போ வந்து குவாட் 2.0 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா சைனா கிட்டேருந்து தான் நம்ம இப்போ நிறையா ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட எதுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ரிஸ் மேக் பண்ணுறதுக்காக. இப்போ ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி வந்து அவங்களுக்கு நிறைய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மினரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இந்தியா கூட சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பேட்ரிஸ் வந்து மேக் பண்ணலாம் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு. அப்புறம் ஆஸ்திரேலியா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் ஃபண்ட் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் குவாண்டம் மிஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்க்குறதுக்காக. அண்ட் ஆஸ்திரேலியா டஸ் லேசர் ரேஞ்சிங் ஃபார் IRNSS. ஸோ IRNSS சேட்டலைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து லேசர் ரேஞ்சிங் வந்து பண்ணி கொடுத்தது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்டில் எக்ஸ்பிரஸஸ் இந்தியா வுட் ஜாயின் RCEP. ஸோ ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் இயர் நியூஸ் படிச்சிருந்திங்கன்னா இந்தியா வந்து அதில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றா கிளப் பண்ணி RCEPயாக ஆக்கிடலான்னு ஏஷியான் ப்ளஸ் 6 FTA. ஸோ இது உங்களுக்கு தெரியல, RCEP பற்றி தெரியலனா ட்ரிக்ஸ்குள்ளே நான் வந்து ஹவு டு ரிமெம்பர் RCEP கண்ட்ரீஸ், ஹவு டு ரிமெம்பர் ஏஷியான்னு போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரேட் ஓரியன்ட் தான். ஸோ RCEPயில் இந்தியா வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது RCEPயில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் இந்தியாவுக்கு அதில் இருந்த நிறைய கிளாஸஸ்லாம் பிடிக்கல. ஸோ அவங்க பேசியர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பேசியர் 2019 வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு 2001 2 வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 2009 10 வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவுக்கு நிறைய கிளாஸஸ் அதில் பிடிக்கல, அதனால் RCEPயில் ஜாயின் பண்ணல. பட் ஆஸ்திரேலியா வந்துட்டு RCEPயில் ஒரு மெம்பர். ஸோ இந்தியா ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா வாண்ட்ஸ் UN clause on cooperative use of seas and peaceful resolution. ஸோ UN clause உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ UN clause வந்து லா ஆஃப் சீஸ்ன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சீஸ். ஸோ அந்த லா ஆஃப் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து கரெக்டாக ஈக்குவலண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ சைனா வந்து சவுத் சைனா சீல ஓவராக ஆதிக்கம் பண்ணுறனால வந்துட்டு அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன்லேயும் வந்து அவங்க நிறைய இடத்துல கால் பதிச்சுட்டாங்க. அண்ட் இதனால் வந்துட்டு ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் வந்து யூஸ் ஆஃப் த சீயாக இருக்கணும். அண்ட் அதெல்லாம் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்து தான் பீஸ்ஃபுல்லாக நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு நியூஸ். அண்ட் இன்னைக்கு நியூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக நிறைய இருக்கிறனால வந்து காட் எலாங்கேட்டட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுங்க. கையில் எழுதி நோட்ஸ் எடுக்கும் போது மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஏறும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக வந்துட்டு டவுட்ஸ் வரும். அண்ட் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். 5 கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு ஃபார் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலும் இருக்குது. அண்ட் ஸோ இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் இருக்குது, ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கீழே கேட்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.